குரு ஆசிரியர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 21 தேதி ஆகஸ்ட் 2026 வெள்ளிக்கிழமை, ஆவணி 4ஆம் தேதி வளர்பிறை நவமி தேதி. துலாம், விருச்சிகம், தனுசு 3 ராசி. 3 ராசி பொது பலன் தான். உங்க ஜாதகம் சார்ந்த பலன் தெரிந்து கொள்ள வீடியோவில் வாட்ஸ்அப் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள். மற்ற பிற 9 ராசிக்கான பலன் என்னுடைய சேனல் பேஜில் சென்று பாருங்கள். அந்த ராசிக்கான பலன் அங்கு உள்ளது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். துலா ராசிக்காரர்களுக்கு தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் அறிவுபூர்வமாக சிந்திச்சு இருக்கிற தடை தாமதத்தெல்லாம் விலகுவீர்கள். இருந்த மனம் அந்த தொழில் வேலை சார்ந்த விஷயங்களே யோசிப்பதா இருக்கும். அது சார்ந்த முன்னேற்றம் தடை தாமதம் எதனா ஆயிட போதான்ற பயமும் இருக்கும். தந்தை வழி உறவு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவு, உதவி, ஆலோசனை கிடைப்பதாக இருக்கும். குரு பார்வை 2ஆம் வீட்டு விழுவதனால பேச்சில் ஒரு விதமான நிதான போக்கு இருக்கும். அறிவு ரீதியாக சிந்திச்ச விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். குழந்தைங்கள்கிட்ட பெரிய அளவில் கண்டிப்பு காட்ட வேண்டாம். உங்களுக்கு எதிரிகள் விலகி செல்வார்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு வரும். நோய்கள்லாம் ஓரளவுக்கு மருத்துவம் கிடைக்கும். அரசு தொடர்பு விஷயங்கள் கொஞ்சம் காலம் ஏற்பட்டாலும் அதுக்கான சாதகமான சூழல் உங்களுக்கு ஏற்படும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்துல விரயத்துல நீச்சமா இருக்குது. ஆடம்பரமான விஷயங்களை தவிர்த்துக்கொண்டு சேமிப்பில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டம் வெள்ளை, அதிர்ஷ்டம் 6, அதிர்ஷ்டம் தென்கிழக்கு. சுவாதி நட்சத்திரம் 4 நாட்டாக உள்ளது. சித்திரை, விசாக நட்சத்திரம் கொஞ்சம் கவனம் எடுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்க வீட்டுல ஜென்ம சந்திரன் நீச்சமாக இருக்கு. அது புதன் நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கு. புதன் உங்க வீட்டுல 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனமும் அறிவும் ஒரு விதமான டிராப் ஆனதா மாதிரி இருக்கும். எதையும் பிராடா யோசிக்கிற திறன் இழந்ததாக இருப்பீர்கள். செவ்வாய் உங்க வீடு 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால கோவம் அதிகமா வரும், வேகம் அதிகமா இருக்கும். என்ன செய்யறன்றத சிந்தித்து கொஞ்சம் ஓரளவுக்கு நிதானிங்க. உங்களுக்கு முயற்சி வேகம் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப வேகமா இருக்கும். ஆனா முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்காது. பஞ்சம சனி காலம் வேற இருந்து குரு பார்வை இருக்கிறதுனால விஷயங்கள் பெரிதாகாமல் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய், அஷ்டம செவ்வாய் இருக்கிறதுனால போது மட்டும் வாகனம் செல்லுங்க, கவனம் செல்லுங்கள். தொழில் வேலை சார்ந்த விஷயங்களும் ஒரு விதமான கோபமாக தான் வெளிப்படும். உள்ள ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். தந்தை வழி உறவு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு உதவி ஆதரவாக இருப்பார்கள். முக்கியமா தாயாரினோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய நாள் தங்களுக்கு சுமாரான நாள் தான். அதிர்ஷ்ட சிவப்பு, அதிர்ஷ்டம் 9, அதிர்ஷ்டம் தெற்கு. அனுஷ நட்சத்திரம் 4 நாட்டாக உள்ளது. விசாகம், கேட்ட நட்சத்திரம் கொஞ்சம் கவனம் பெறுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சிந்தனை, அறிவு சார்ந்த விஷயங்கள், உங்கள் தொழிலுக்கோ உங்களுடைய வேலைக்கோ இல்ல மற்றவங்களுக்கு பிறருக்கு ஆலோசனை சொல்றதோ, குடும்ப சார்ந்த விஷயங்கள்ல அறிவுரை சொல்றதோ எல்லாமே மணல ஊத்தின தண்ணிக்கு சம்பந்தம். அதனால எந்த விதம் பெரிய ஆலோசனை, பெரிய இது சார்ந்த விஷயங்களை யாரையும் எந்த கருத்தும் சொல்லாதீங்க. ஏன்னா இதெல்லாம் சொல்லிட்டு அதை பத்தி சஞ்சலப்படுதா இருக்கும். முக்கியமாக தந்தை வழி உறவு சார்ந்த விஷயங்களை எந்த விதமான மோதல், அறிவு ரீதியான விஷயங்களை வெளிப்படுத்தாதீர்கள். அது ஏன்னா கோபமா வரும். அதுவே உங்க உடல் மன ஆரோக்கியத்தை பாதிப்பதாக இருக்கும். அத்தாசம சனிகளால் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தொழில் வேலை சார்ந்த விஷயங்களும் ஒரு விதமான ஒரு சலிப்பான போக்குதான் இருக்கும். உங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி தொழில்நுட்பம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு சார்ந்த விஷயங்களும் ஏற்படலாம். வாகனம் செல்லும்போது கவனமாக செல்லுங்கள். ஏன்னா உங்க ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைவு, அது 2ஆம் இடத்தை பாக்குறதா குடும்ப சூழல் சார்ந்த விஷயங்கள் சாதகமா இருக்கும். ஆனா மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகம் இல்லாததா இருக்கின்றது. மூலம் போராட ஓரளவுக்கு பரவாயில்ல. உத்தர நட்சத்திரம் கவனம் பெறுங்கள்.